செல்ஃப் கோல் போட்டுக்கொள்ள பாஜகவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. பாஜக தலைவர்கள் தொடர்ந்து செல்ஃப் கோல் போட்டுக்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் பாஜகவினரை இந்த செல்ஃப் கோல் வியாதி பீடித்துள்ளது என்றே சொல்லலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அப் கி பார் 400 பார், இந்த முறை 400க்கு மேல் என்ற கோஷம் எழுப்பப்பட்ட போது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தேர்தலில் 240ஐ தாண்டவில்லை பாஜக. எதிர்க்கட்சிகளின் கிண்டலுக்கு ஆளானது உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சி. தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கு RSSின் உதவி இனிமேல் தேவையில்லை என்றார் ஜெகத் பிரகாஷ் நட்டா. RSSக்கு பிபி எகிரிவிட்டது. ஏன் இந்த ஆணவம், அதுவும் தேர்தல் சமயத்தில்? பாஜகவின் வெற்றிக்காக நாட்டின் பல பாகங்களில் அமைதியாக பணி செய்து வந்த பல்லாயிரக்கணக்கான RSS அமைப்பினர் உற்சாகம் எழுந்தனர். விளைவு மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. 240ஐ தாண்ட முடியாததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஒரு ஆங்கில தொலைக்காட்சி நேர்காணலில், நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், உங்களிடம் அபார வலிமை தென்படுகிறதே, இவ்வளவு பலம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி பிரதமரிடம் முன்வைக்கப்படுகிறது. இது சாதாரண மனித பிறவிகளுக்குள்ள உடல் பலம் அல்ல, இது ஆன்மீக பலம், இறைவனின் கருணை என்ற பொருள்பட பிரதமர் சொன்னதை வேண்டுமென்றே திரித்து, தான் பௌதீக முறையில் பிறந்த சாதாரண மனிதன் அல்ல, தேவலோகத்திலிருந்து பூலோகத்தில் இறங்கிய அவதாரம் என்கிறார் பிரதமர் என்றெல்லாம் உருட்டு என்று உருட்ட ஆரம்பித்து விட்டன நம் உள்ளூர் ஊடகங்கள். இந்த விமர்சனம் முற்றிலும் நியாயமற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஊடகங்களுக்கு டிஆர்பி வேண்டுமே. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறதே. இது ஆண் பெண் உறவின் மூலம் பௌதீக முறையில் பிறக்காத மேலுலகத்திலிருந்து பூமியில் குதித்த நமது பிரதமருக்கு தெரியுமா என்ற வகையில் நக்கல் செய்ய ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ் கட்சி. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, RSS கூட இந்த நக்கல் நையாண்டியில் சேர்ந்து கொண்டது. பிரதமர் பற்றி நேரடியாக குறிப்பிடாமல், நான் மனித பிறவியே அல்ல என்றெல்லாம் கூட சிலர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். தலைகணம் அதிகமாகிவிட்டது. இதெல்லாம் எங்க போய் முடியும் என்று தெரியவில்லை என்று மறைமுகமாக பிரதமர் மீது பாட்ஷாட் அடித்தார் RSS தலைவர் மோகன் பகவத். இதை யாருமே எதிர்பார்க்கல. RSSின் உதவி இனிமேலும் தேவையில்லை என்று நட்டா முன்பு கூறியதற்கு பழி தீர்க்க காத்திருந்தார் போல. மகாராஷ்டிர பாஜக அரசும் தன் பங்குக்கு ஒரு செல்ஃப் கோல் போட்டுக் கொண்டது. மும்மொழி கொள்கையை 1ஆம் வகுப்பிலிருந்து அறிமுகப்படுத்த என்ன அவசியம் வந்தது? எதிர்க்கட்சிகளிடம் இருந்து பலத்த எதிர்ப்பு வரும் என்று தெரிந்த பின்பும் 20 வருடங்களாக ஒட்டு உறவு இல்லாமல் இருந்த ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் இந்த விஷயத்தில் அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்ததன் பலன் இது. பயந்து போன தேவேந்திர பட்னாவிஸ் அரசு மும்மொழி கொள்கையை திரும்ப பெற்றுக் கொண்டது. அரசை அடிபணிய வைத்தோம் என்று கூறி வெற்றி விழா கொண்டாடினார்கள் ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும். பட்னாவிஸுக்கு மூக்கு உடைபட்டதுதான் மிச்சம். அப்படியே சற்று தமிழகத்திற்கு வருவோம். ஏப்ரல் 11ஆம் தேதி அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்த நாளே இரு கட்சிகள் இடையிலும் கலவரத்தை உண்டு பண்ணினார் அமித்ஷா. கூட்டணி கட்சி என்றார். இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம், போதாதற்கு இது வேறு. முதல்ல கூட்டணி, தேர்தல்ல வெற்றி பெறுவோம், பின்னர் அரசு அமைப்பது பத்தி பேசலாம் என்று கூட சொல்லி இருக்கலாம். அண்ணாமலையும் தன் பங்குக்கு 2026 பாஜக ஆட்சிதான் என்றார். எரிகிற கொள்ளியில் எண்ணெய் விட்டது போல ஆட்டம் கண்டுவிட்டது கூட்டணி. ட்ரஸ்ட் டெபிசிட் அதிகமாகியது. கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் ஒரு புதிய கான்செப்ட். மக்கள் தயாராக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். பிறகு பாஜகவினருக்கு ஏன் இந்த துண்டு போடும் வேலை? கூட்டணி விஷயத்தில் அதிருப்தியில் இருந்த அதிமுகவினருக்கு கட்சி தலைமை சாடவும் கிண்டல் செய்யவும் இது ஒரு சாக்காக அமைந்தது. திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் இது போன்ற முரண்பட்ட கருத்துக்கள் விவாத பொருளாக மாறின. கடைசியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள், எங்கள் இலக்கு 2026 அல்ல 2029 தான் என்று கூற என்ன அவசியம்? அரை மனதோடு களப்பணியாற்றி வரும் சில பாஜகவினரும் உற்சாகம் இழந்துவிட்டனர். 2029 தானே இலக்கு, அப்போது பார்த்துக் கொள்ளலாம், இப்போது ஓய்வெடுப்போம் என்றால் கூட்டணியும் வெற்றியும் எப்படி வரும்? பாஜக பாடம் கற்றுக்கொள்ளுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.